அரசு கஜானா நிரம்பி வழிஞ்சு அள்ள குறையாமல் பணம் வந்துட்டு இருந்தால் ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கலாம். தரையை தோண்டினா தங்கம் வெள்ளி கச்சா என்னன்னு கணக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தால் மில்லியனருக்கு கூட வில்லா கட்டி கொடுக்கலாம். கரன்சி நோட்டு கட்டால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தா இல்லாதவங்க இருக்கிறவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் கட்டுக்கட்டாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம பார்த்த 3 சோர்ஸ்லையும், அதாவது பணம் வரும் வழியிலையும் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் அரசு கஜானாவுக்கு பணம் வருது. முதல்ல வரி வகைகள், ஜிஎஸ்டி, பதிவு கட்டணம், முத்திரைத்தாள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. 40 லட்சத்துக்கு மேலே விற்பனை கூடனா ஒரு வருஷத்தில் ஒரு வியாபாரி ஜிஎஸ்டி பதிவு பண்ணணும். 40 லட்சம் ஒரு பெரிய தொகைன்னு நினைக்காதீங்க. சொந்த வீட்டில் சரக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு டிவிஎஸ் 50ல் கொண்டு போய் கடைகளில் சப்ளை பண்ணிவிட்டு ஓனர், லோடுமேன், டெலிவரி பாய், கலெக்ஷன் ஏஜென்ட்னு எல்லாத்தையும் ஒரே ஆளாக செய்கிற ஒன்மேன் ஆர்மி நடுத்தர வியாபாரிகள், சின்ன வியாபாரிகள் இருக்காங்க. ஒரு 4 லட்சம் ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு அதையும் அடகு வச்சு திரட்டியிருப்பார். அதை வச்சு கொள்முதல் பண்ணி அந்த சரக்கை விற்று கலெக்ஷன் பண்ணி அந்த பணத்தை வச்சு திரும்ப கொள்முதல் பண்ணின்னு ஒரு 10 ரொட்டேஷன் ஒரு வருஷத்தில் ஆனாலே 40 லட்சம் டர்ன் ஓவர் வந்துடும். வரி வருமானங்கிறது டாட்டா, பிர்லா, அம்பானி, அசிம் பிரேம், சிவநாடார் இவங்ககிட்ட இருந்து மட்டும் வரல. இந்த மாதிரி சிறு வியாபாரிகிட்ட இருந்தும் இவங்ககிட்ட வாங்கி உபயோகப்படுத்துகிற அடித்தட்டு மக்கள் தங்களுக்கு தெரியாமல் விலையோடு சேர்த்து கொடுக்குற பணத்திலிருந்தும் வரி வருமானம் வருது. இப்படி வர்ற பணத்தை 50 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு 3 வட்டி கடன் கொடுத்துக்கிட்டு பையனோ பொண்ணோ வெளிநாட்டு வெளியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார், 2 மருமகள்கள், பாட்டி, கல்யாணமான பேத்தின்னு ஒரே குடும்பத்தில் உரிமை தொகையாக கொடுத்தோம்னா என்ன கொடுமை சார் இது. 2வது டாஸ்மாக். இந்த வருஷம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த கட்சியும் பூரண மதுவிலக்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த மாதிரி தெரியலை. அப்படி இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அதை ஒழிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதில் வர்ற வருமானத்தை இழந்துட்டு அரசு நடத்துகிற வழியை கண்டுபிடிக்க யாரும் தயாராக இல்லை. ஏன்னா நாம் கொடுக்க போகிறதா சொல்கிற உரிமை தொகை, கருணைத்தொகை, உதவித்தொகை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய நிதி வேணும். இதுக்கு அரசு வருமானத்தை அதிகப்படுத்துகிற வழியை தேடணும். இப்படி இருக்கும்போது ஏற்கனவே வருமானம் வர்ற வழியை அடைக்க முடியுமா? தவிர குடிகாரர்கள், தப்பு மதுப்பிரியர்கள் எண்ணிக்கை வேறு ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு பெரிய ஓட்டு வங்கி. அது ஓட்டு வங்கிக்கெல்லாம் ரிசர்வ் வங்கி. அதனால் யாரும் குடிக்கணும்னா குடிச்சிட்டு போகிறாங்க, யார் குடியும் கட்டுச்சுன்னா கட்டுட்டு போட்டோம், நாங்கள் எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. ஆட்சியாளர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னா அப்படி இல்லை. வேறு என்ன காரணம் அப்படிங்கிறத இறைவன் நாடினால் தொடர்ந்து பார்ப்போம்.